டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ ஜெபத்தை விட்டுட்டேனா அந்த இடத்துல நீ தோக்கல, அவரை ஜெயிக்க விடாம பண்ற. நீ எனக்கு இது நடக்க மாட்டேங்குதுன்னு அந்த காரியத்துக்காக நான் ஜெபித்த விட்டுட்டேன்னா எனக்காக ஒருத்தர் ரிஸ்க் எடுத்து யுத்தம் பண்றாரு தெரியுமா, அவரை நீ கனவீனப்படுத்துற. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபத்தை விட்டுறாத. எங்க நமக்குன்னு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண வராங்க, அவங்க வந்து எப்படியாவது இந்த காரியத்தை நமக்காக செய்து தரணும்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. அவங்க இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எனக்கு ஒண்ணு அது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போனா அது அவங்களை எவ்வளவு அவமானப்படுத்துறது, எவ்வளவு கனவீனப்படுத்துறது. எங்க நம்ம பிரேயரை ஸ்டாப் பண்ணி சத்துருவுக்கு ஆண்டவரை ஜெயிக்க முடியாது. சாத்தான் மேல எழுதப்பட்டது தோல்வி என்னதான். ஆனா கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணணும்னா நான் நிக்க வேண்டிய இடத்துல நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. அவர் யுத்தம் பண்ண வாரார். 21 நாள் மட்டும் தாவீது துக்கத்தோடு இருக்கிறான். அந்த 21 நாள் யுத்தம், அன்னைக்கு மட்டும் அவர் வரலன்னு வைங்களேன், தானியேல் இன்னும் 22வது நாள் இருந்திருப்பார். தானியேல் செட் பண்ணிட்டு 21 நாள் இருக்கல, வந்துட்டாரு. அப்ப நம்ம பிரச்சனை என்னன்னா, இப்போ ஆகஸ்ட் ஜெபம் வருதா, இந்த காரியத்துக்காக நான் எவ்வளவு நாள் ஜெபம் பண்ண போறேன்? அதுதான் தப்பு, அதுதான் தப்பு. என்ன வந்து தொடணும். நான் எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேனோ அந்த காரியம் என்ன வந்து டச் பண்ணணும். தூதன் வந்து தானியேலை தொட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூதன் வந்து சொல்றார், நீ ஜெபம் பண்ண அன்னையில இருந்து உன் ஜெபம் கேட்கப்பட்டாச்சு. ஆனா பெர்சியா நாட்டு ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். எதிர்த்து நின்றான், அவ்வளவுதான். அவன் வந்து ஃபைட்ல பண்ண மாட்டான், இப்படி இடத்துல நிற்பான். அப்போ யுத்தம் நடக்கும். யுத்தம் நடக்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் டிலே ஆகும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீ தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நம்ம ஜெபம் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஒரு ஜெபத்துக்கு பதில் எப்படி கிடைச்சது? உடனே கிடைச்சிட்டு. அதனால உடனே கிடைக்கலையா, வேண்டாம், அப்படி அல்ல. ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு ரொம்ப தடையா இருக்கு, ஆனா தருவேன்னு வாக்கு தந்திருக்கிறார். அப்ப இந்த காரியத்துக்கு என்னை அறியாத ஒரு யுத்தம் வான மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்னை ஜெபிக்க வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் வார்த்தையை தந்துட்டே இருக்கிறார். ஆண்டவர் வந்து பவுல்ட்ட உன்னை ஒரு பாம்பு கடிக்கும்னு சொன்னாரா? இல்ல. ஆனா என்ன சொன்னார்? நீ வந்து சாட்சியாக நிக்கணும்னு சொல்றார். கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் வராது. ஆனா எவ்வளவு பிரச்சனை பாருங்க. காத்தடிக்குது, கப்பர் சேதம். அடுத்து மெலித்தா தீவுக்கு போனாங்க, எல்லாரும் சேஃப் ஆயிட்டாங்க. பவுல் கையில மட்டும் இந்த பாம்பு கடிக்குது. பவுல் பதறல்ல, பவுல் உதறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் என் மேல திட்டம் இருக்கிறது, என் மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, நான் அவருக்கு மிகவும் பிரியமானவன். நல்ல புரிஞ்சுக்கோங்க. 2 நாட்டுக்கு யுத்தம் நடக்கும்னு வைங்களேன். இந்த நாட்டில் இருக்கிறவங்க அந்த நாட்டு மக்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா எல்லாரையும் விட்டுறலாம். ஆனா ராஜா பிள்ளைங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கள விட மாட்டாங்க. யோயாக்கிமுடைய 2 பிள்ளைகளை தானே கொல்லுவாங்க. யார? பாபிலோன். யோயாக்கிம் தானே. 2 பிள்ளைங்களை அந்த ராஜா கண்ணுக்கு முன்னாடியே கொன்னுட்டு ராஜாவின் கண்ணை புடுங்கி போட்டான். மீதி எல்லாரையும் பாபிலோன் ராஜா எதவா கொண்டு போறான்? அடிமையா கொண்டு போற. சாதாரணமானவனை ராஜா கண்டுக்க மாட்டான், கண்டுக்க மாட்டான். எதிராளியாகிய பிசாசானவன் சாதாரணமானவர்களை தொட மாட்டான். ஆனா பரலோகத்திலிருந்து ஒரு கூட்டத்தை ரொம்ப பிரியமா பாக்குது. உன் ஜெபத்துக்கு ஏன் உடனே பதில் வந்து தானியேலே
நான் மிகவும் பிரியமானவன். உன் ஜெபத்துக்கு ஏன் உடனே பதில் வரல தானியேலே? நான் மிகவும் பிரியமானவன். ஆமென், ஆமென். பிரியமான புருஷனாகிய தானியேலே, உன் ஜெபத்துக்கு ஏன் பதில் வந்துச்சு? நான் பிரியமானவன். உன் ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? நான் பிரியமானவன். போராட்டம் எங்க நடக்குது? அவன் எதிர்த்து நிற்கிறான். என் ஆண்டவரை யாருக்காவது எதிர்க்க முடியுமா? 105வது சங்கீதம் 28வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 105:28. அவர் இருளை அனுப்பி, அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அடுத்த வார்த்தை, அவருடைய வார்த்தைகளை அவருடைய வார்த்தைகளை, எனக்காக தேவன் அனுப்பின வார்த்தைகளை எதிர்க்கிற வல்லமை எங்குமே கிடையாது. புறப்பட்டு வந்தார், சத்துரு தடையா நிக்கிறான், ஃபைட் நடக்குது. இங்க ஃபைட் நடக்கணும்னா தானியேல் ஜெபத்தில் இருக்கணும். எனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார், எனக்காக போராடுகிறார். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வேண்டாண்டவரே, அது எனக்கு வேண்டாண்டவரே. மோசே வேண்டாம் வேண்டாம் சொன்னது கர்த்தருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? கோபம் வந்துச்சான். வேற யாரையாவது, வேற யாரையாவது, வேற யாரையாவது. உன்னை இவ்வளவு நாள் வார்த்தையை கொடுத்து உன்னை ஜெபிக்க வச்சிட்டு இருக்கு. ஜெபத்தை விட்டுறாத. ஆண்டவரே, நான் மட்டும்தான் ஆண்டவரே நிக்கிறேன். இங்க தானியேலுடைய புலம்பல் அதுதானே. 7வது வசனம், என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுநடுங்கி ஓடி ஒளித்து கொண்டார்கள். நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். ஒரு காரியத்துக்காக நெடுநேரம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இந்த சோர்வு, இந்த தளர்வு எல்லாமே வரும். ஆனா அந்த இடத்துல நான் என் ஜெபத்தை விட்டுட்டு இனி நான் இதுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படி நான் விடுவேன்னா, எனக்காக ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு பாருங்க. என்னை நிக்க வச்சு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு தெரியுமா? ஆமென். இப்ப தாவீது யுத்தம் பண்ண களத்துக்கு இறங்கி போறார். கோலியாத் வரான். சவுல் இங்க இருந்து கை காட்டி, தாவீது யுத்தம் பண்ண வேண்டாம், அவங்களே ஜெயிச்சதாவே இருக்கட்டும். இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஆமென். ஏங்க, நம்ம பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு கையில கால விழுந்து ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கி வச்சிட்டோம். பிள்ளை நான் படிக்க போலன்னு சொன்னா நம்ம ஜெபத்தை நிறுத்துறது அப்படிதான் இருக்கு. அவர் எனக்கா இறங்கி வருகிறார், புறப்பட்டு வருகிறார். அதனாலதான் ஆண்டவர் 38 வருட பெதஸ்தா குளக்கரையில் இருந்தவனை பார்த்து கேட்கிறார், நீ விரும்புறியான்னு கேட்கிறார். ஏன்னா தற்செயலாகவோ சும்மாவோ ஆண்டவர் எங்கேயுமே போக மாட்டார். ஆண்டவர் திட்டம் பண்ணி நிறைவேற்றுகிறவர். அதனாலதான் அங்கே பாருப்ப, நான் வந்தது உன்னை சுகமாக்க. நீ விரும்புறியா? நீ விரும்புறியா? எனக்காக கர்த்தர் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்கும்னா, நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை விட்டுறாதீங்க. எலியா பாருங்க, அக்கினி இறங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாரு? மொத்தம் எலியா பயன்படுத்தின வார்த்தைகள் எத்தனை தெரியுமா? ஒரு 40-42 வார்த்தைகள் தான், அவ்வளவுதான். ஏன்னா காலையிலேருந்து ஃபுல்லா பாகால் தீர்க்கதரிசிகள் டைம் எடுத்துட்டாங்க, ஃபுல் டைம் அவங்க எடுத்துட்டாங்க. எலியா பேசாம வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். கத்தட்டும், நீங்க எவ்வளவு நேரம் கத்துறீங்களோ கத்துங்க. இப்ப எலியா டர்ன் வருது, அந்தி பலி செலுத்துக்கிற டைம் ஆச்சு, ஈவினிங் முடிய போகுது. நேரம் வந்தாரு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு, என்னை கேளும் என்னை கேளும், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனை நீ சொன்னபடிதான் இதெல்லாம் செய்தேன் என்பது எல்லாரும் அறியும்படிக்கு நீங்க பார்த்துக்கோங்க, என்னை கேளும். இப்படி இவ்வளவுதான். சர்ண வானத்துல அக்கினி இறங்கிச்சு பாருங்க, அவ்வளவுதான். அதே எலியா மலைக்காக ஜெபம் பண்ண போறார். சாஸ்தாங்கமாய் தலை முழங்கால படுற அளவுக்கு பணிகிறார். முதல் முறை குனிஞ்சு எழும்புறாரு, கேட்கல. ரெண்டாவதோட கேட்கல. ஒரே அதிகாரத்துல ஜெபித்ததும் பதில் வருது. 7 முறை. மழைக்காக எத்தனை முறை தெரியுமா? 1 2 இல்ல,
7 முறை. அந்த 7வது முறையிலும் என்னதான் வந்துச்சு தெரியுமா? ஒரு கையளவு மேகம்தான். எது இதை சில காரியத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டியது. அதனாலதான் என்ன எல்லாத்துக்குமே ரொம்ப ஜெபம் பண்ண விடுறாரு இல்ல. நம்முடைய வாழ்க்கையே சாட்சிங்க. எதுக்குங்க எலியாவை தானியேலை பார்க்கணும்? நம்ம லைஃப்ல எத்தனை காரியம் கேட்டதும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமே. நான் உண்மையா மனசை தொட்ட சில காரியம் நான் ஜெபத்துல கூட வைக்கல, மனசுல தான் நினைச்சேன். ஆண்டவர் அதை எனக்கு வாய்க்க பண்ணார். அப்படி சொன்னவங்க மட்டும் இருக்குல்ல, பதில் இருக்குல்ல, அப்ப பிரியமானவங்க தானே. ஆமே. சில காரியம் நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் தந்தார். இருக்குல்ல, சாட்சிக்கு நம்ம லைஃபே இருக்கு. நம்ம ஃபைல புரட்டி பார்த்தாலே தெரியும். ஆனா சில காரியங்கள் ஜெபமனே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல நான் ஜெபத்தில் தரித்திருப்பேன்னா அவர் இறங்குவார். அவர் இறங்குவார். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு பிரசங்கமாலாம் நான் எடுக்கல. இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை ஜனங்கள்கிட்ட சொல்லிரு அப்படின்ட்டார் ஆண்டவர். அவ்வளவுதான். ஒரே அதிகாரத்தில் எலியா என்னை கேளும் என்னை கேளுனதும் பஸ்ஸுன்னு அக்குனி இறங்குது. எல்லா ஜனங்களும் கர்த்தரே தேவன் சொல்றாங்க. இப்போ மலை உச்சிக்கு போறார். எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறார். நேர போய் தலை முழங்கால படுற அளவுக்கு பெண்ட் ஆகிறார். ஒரு மனுஷனை இப்படி வளைச்சா எப்படிங்க இருக்கும்? அப்ப சில ஜெபம்ங்கிறது நம்ம படுத்து கிடந்து ஜெபம் பண்ணுவோம், வாங்கி இருக்கிறோம் இல்ல, நடந்துட்டே ஜெபம் பண்ணி வாங்கி இருக்கிறோம். சில காரியத்துக்காக சமூகத்தில் விழ வைக்கிறார். ஏன்னா ஜெபம் பவர்ஃபுல் வெப்பன். பிரேயர்ங்கிறது அதுல இருக்கிற வல்லமைங்கிறது வேற. இவன் எலியா பாருங்க, சோர்ந்து போனார். என்ன ஆண்டவரே மழை வரல, முதல் ஜெபம் கேட்கப்படாததான் சுரைச்செடிகளை போய் படுக்கல. நீ திருப்பி போய் பாரு. பார்க்குறான், ஜெபம் கதவை திறந்து பார்க்குறான். ஒரு சைனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவன் மலையில் ஏறும்போதே என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா?